ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிமி ஃபன். நாங்கள் வந்து சம்மர் ஸ்பெஷலுக்கு வந்து சும்மா பர்ச்சேசிங்காக போனோம். நேற்று நைட்டு சும்மா யதார்த்தமாக தான் சரி கிளம்புற ஐடியாவே இல்லை. ஒரு 6 மணிக்கு மேலே தான் காரைக்குடி போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதாவது ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, பிள்ளைகளுக்கு பேகு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரின்ட்டு கொஞ்சம் எனக்கும் வேலைக்கு போகிறனால டாப்லாம் இல்லையா, சரி ஒரு 2-3 டாப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். போய் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள், ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. இந்த கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. இது என்னென்னா 3 டாப் வந்து இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 3 டாப் வந்து 450 ரூபான்னு சொல்லிட்டு அதில் தான் இது எடுத்தேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டாப்பு. அப்புறமா வந்து 450 ரூபாய்க்கு 3 டாப்பு. அப்புறம் இது ஒன்று டாப்பு. நான் ஓப்பன் டாப் தான் 3 நாள் ஓப்பன் டாப்னு நினச்சேன். ஓப்பன் இல்லை, இது அம்பர்லா கட்டிங் மாதிரி இருக்குது. இது 2. அப்புறம் இன்னொரு டாப் வந்து எல்லாமே ஒரே மாதிரி. ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவும் டாப் வந்து எனக்கு என்னோடய சைஸுக்கு கிடைக்கல. எல்லாமே குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சு, ஆனால் எனக்கு கிடைக்கல. இது 3 தான் என்னோடய இதுக்கு கரெக்டாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. அதனால் இது 3 தான் எடுத்தேன். கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, ரொம்பலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்தது வந்து இது 2 டாப் வந்து 500 ரூபா. இது 2 டாப் 500 ரூபா. இது ஒன்று. அப்புறம் வந்து இன்னொன்று எல்லாம் ஒரே மாதிரி கலராகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 60 ரூபா ஒரு ஷாலு. 2 ஷால் வாங்கினேன், சும்மா வேலைக்கு போட்டுக்கலான்ட்டு. இன்னொரு டாப் கையில் வச்சுக்கலாம். இன்னொரு டாப், இது ஒரு டாப். 2 டாப்பும் ஒரே மாதிரி தான். நல்லா இருக்கா? இது 2ம் வந்து 500. இல்லை, 2மே ஒரே மாதிரி தான். சரி, சும்மா ரஃப்யூஸ்க்காக போட்டுக்கலான்ட்டு. சுத்தமாகவே ட்ரெஸ்ஸு இல்லை, 2-3 டாப் தான் இருந்துச்சு. சரி எடுத்தாச்சு. இது வந்து ஸ்கூல் திறக்க போகிறாங்கல்ல, அதனால் குழந்தைங்களுக்கு டவல் வாங்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டவலும் ஒவ்வொரு ரேட்டு. என்னென்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதனால் இவங்க டவல் டெய்லி தொலைச்சிட்டு வந்துடுறாங்க. ஒரு டவல் இது வந்து 15 ரூபா, 12 ரூபா அந்த மாதிரி. இது 15 ரூபா. இந்த மாதிரி ஒரு 4-5 டவல் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தியாக ஸ்பாஞ்ச் சூப்பராக இருக்குது. இது வாங்கினோம். அப்புறம் வந்து இப்போ காலையில் அப்படியே வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படி பேசுவேன்னு நினைக்காது. இது வந்து பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஜூலையில் வந்து பர்த்டே வருது. சரின்ட்டு அவளுக்கு ஒரு ஃப்ராக்கு, காட்டன் ஃப்ராக் தான், நார்மலாக தான். சரின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். சொல்லுங்க. இது வந்து 400. இந்த வரேன். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஜீன்ஸ் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்புறம் இது ஒரு ரஃப்யூஸ்க்காக இது ஒரு டிஷர்ட் எடுத்தேன் பாப்பாவுக்கு. இதுவும் ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி. இது ஒரு ட்ரௌசர் மாடலில் இருக்குது. இது 2ம். இது வந்து 270 ரூபா இந்த டிஷர்ட்டு. இது வந்து 180 ரூபா. அடுத்ததாக வந்து சரின்ட்டு அக்கா பொண்ணுக்கு எடுத்துகிட்டு சொன்னாங்க. அவங்க பணம் கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்தேன். சும்மா நார்மலாக போட்டுக்கிற மாதிரி. இது வந்து 150 ரூபா, 150 ரூபா. சும்மா நார்மலாக ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி 2 டிஷர்ட் மாதிரி எடுத்துகிட்டு சொன்னாங்களா, நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்ததாக வந்து பாப்பாவுக்கு பர்த்டேக்கு அவங்களுக்கு வந்து ஃபேண்ட் ஷர்ட் தான் எப்போயுமே பிடிக்கும். எப்போயுமே ஃப்ராக்லாம் போடவே மாட்டேன். நான் தான் ஆசைப்பட்டு எடுப்பேன், நானாக தான் கம்பல் பண்ணி போடுவேன். ஆனால் அவள் எப்போயாவது ஒரு ட்ரெஸ்ஸு ஃபேண்ட்டை பார்த்துட்டானா அதே இது எங்கே போனாலும் போடணும்னு ஆசைப்படுவாள். இப்போ அதனால் அவங்களுக்கு டிஷர்ட்டும் இந்த மாதிரி கோட் மாடலில் எடுத்திருக்கேன். இதுவும் பிளாக் கலர் ஜீன்ஸும் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஜீன்ஸு அந்த டிஷர்ட்டுக்கும் போட்டுக்கலாம் இல்லையா? ஒரு டிஷர்ட் இருக்குங்க, அந்த டிஷர்ட்டுக்கும் இதை போட்டுக்கலாம். மேட்சிங்காக இருந்தது. அடுத்ததாக வந்து இந்த 2 டாப் எடுத்துட்டு சொன்னாங்களா, இது மட்டும். இது வந்து அக்கா பண்ணு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். இது அக்கா பண்ணிட்டு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ்
இது வந்து பொண்ணுக்கு பாக்ஸ், அவங்களுக்கு லெமன் எல்லோ கலர் தான் பிடிக்கும், மேங்கோ கலர்னு சொல்லுவாங்க. மேங்கோ கலர் பாக்ஸ் அவங்களுக்கு, இது க்ரீன் கலர் என்னோடய பையனுக்கு. 2 பேருக்கு பாக்ஸ் வாங்கியாச்சு. ரொம்ப நார்மல் பாக்ஸ் தான், 2 சைடு ஓப்பன் பண்ணுறது மாதிரி. 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கணும், இல்லைன்னா போச்சு அவ்வளோதான், சண்டை போட்டுருவாங்க. வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக், நல்லா பேக் செய்கிற இடத்துல கம்பெனிலே அங்கேயே போய் வாங்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லெதர் நல்லா இருக்கு. நார்மல் பேக்கு 300 தான் வாங்கி கொடுப்பேன் வருஷத்துக்கு. அதுவே 1 இயர் வச்சுருப்பாங்க கரெக்டாக, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக நல்லா வச்சுருப்பாங்க. இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து உள்ள பஜார்க்குள்ளே வாங்கியாச்சு. அவ்வளோ சூப்பராக நல்லா கிளாத்து ரஃப்பாக இருக்குது பாருங்கள். ஜிப்பு எல்லாமே நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. 2 இது ஸ்டிச் பண்ணியிருக்கா, 2 எல்லா பக்கமும் 2 ஸ்டிச்சிங் இருக்குது. 1 2 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1, யூகேஜி 1ல. அதனால் 2 பேருக்கு 2 பேக்கு. அடுத்ததாக லஞ்சு பேஸ்கெட் வந்து இப்போ தான் ஒன்று அங்கே வாங்கினேன், யதார்த்தமாக சந்தையில் ஒன்று வாங்கினேன்னா. இப்போ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிளாஸ் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயுமே புஷ்ஷு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி புஷ் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இல்லையா, சீக்கிரம் ஒன்றும் ஆகாது இல்லையா. அதனால் இதில் சண்டை வரப்போகுது. ஒரு லஞ்சு பேஸ்கெட் தான் வாங்கியிருக்கேன், சண்டை கொடுக்குறாங்க. அடுத்ததாக இன்னொரு பேக், 2 பேருக்கு எந்த பேக் எடுத்துக்கிறான்னு தெரியல. சோட்டா பீம் இருக்கவங்கள, இன்னொன்றுலேயும் சோட்டா பீம் தான் இருக்குது, இதுலேயும் சோட்டா பீம் தான். எல்லாம் சோட்டா பீம் தான் வந்து பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து என்னோடய பேக் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கே தான் அதே கடையில் தான் வாங்கினேன், சங்கீதாவை தான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா. நல்லாயிருக்கும் எல்லாமே. போன வருஷம் வாங்கினதா பேக் வாங்கி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு, நல்லா தான் உழைச்சிச்சு. இப்போ அடுத்ததாக போய் பேக் வாங்கிட்டு வந்தேன். ரேட்டு வந்து 500-600 மேலாம் சூப்பராக இருந்துச்சு. நம்மகிட்ட பணம் அவ்வளோவா இல்லை, ஸோ அதனால் இது வந்து 250 தான். சிம்பிளாக நார்மலாக இருந்தது, சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். அப்படின்னா என்னோட பையன் அவ்வளோதான், பாப்பாவுக்கு மட்டும் இத்தனை ட்ரெஸ் எடுத்துருக்கீங்கன்னு போன தடவை வந்து ஒரே அழுகா. அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் நீங்கள் எல்லாம் கொடுப்பியா, அது மட்டும்தான் உங்கள் பிள்ளை அப்படின்னு ரொம்ப பாடப்படுத்தி விடுவேன். பாப்பாவுக்கு எது வாங்கினாலும் பிடிக்காது அவனுக்கு. அதனால் நானும் எப்போயுமே வந்து 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் வாங்குவேன். எப்போவுமே ட்ரெஸ் எடுத்தேன்னா இவனுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு, இந்த தடவை கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருந்ததுனால எடுக்கலை. அவனுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இது வந்து அவனுக்கு வாட்ச் தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான். சரி, சின்ன பிள்ளைங்கனால சும்மா கம்மியான ரேட்டு தான். எவ்வளோமா 150யா 150 ரூபா. இது 70 ரூபாயா. இப்போ 2மே இது வந்து 80 ரூபா. ஆமாம், இது 80 ரூபா, இது 70 ரூபா. என்ன அவங்க போனோடனே தண்ணியில் நினச்சிடுவாங்க, எதுக்கு சும்மா ஆசைப்படுதுங்க, சின்ன பிள்ளைங்க தானே. கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனாலும் நல்லா தான் வாங்குவோம். அதனால் இப்போதைக்கு இது தான் வாங்கினேன் 2 பேருக்கும். இது பாப்பாவுக்கு, இது தம்பிக்கு. சரின்ட்டு பாப்பாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாசி வாங்கினேன். அப்புறம் ஒரு பாசி நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.